தமிழக அரசு வழங்கும் இலவச ஸ்மார்ட் போன் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? முழு விவரத்தை பார்க்கலாம். தமிழக அரசு சார்பில் பெண்களுக்கான கல்வி உதவித்தொகை, புதுமை பெண், தமிழ் புதுவன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டத்துக்கு விண்ணப்பிக்க சென்னை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து கலெக்டர் ரேஷ்மி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. தென்சென்னை எல்லைக்குள் 18 வயதுக்கும் மேற்பட்ட செவித்திறன் குறைபாடு உள்ள பார்வையற்றவர்களுக்கு ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் போன்கள் கல்வி மாணவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் சுய தொழில் புரிவர்களுக்கும் நேர்காணல் நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்டு பயனளிக்கும் ஸ்மார்ட் போன்கள் வழங்கப்படும். இதுக்கு தகுதி என பார்க்கலாம். செவித்திறன் குறைபாட்டு உள்ளவர்கள் பார்வையற்றவர்கள் 80%, 100% தேசிய அடையாள அட்டை மற்றும் ஆதார் அடையாள அட்டையை வைத்திருக்க வேண்டும். இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள், தனியார் துறையில் பணிபுரிவர்களுக்கு மற்றும் சுய தொழில் செய்வர்கள், மாற்றுத்திறனாளிகள் உரிய சான்றுகளுடன் விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ, பாலிடெக்னிக், ITI பயிற்சி முடித்த 18 வயது முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரிந்து அரசு ஊதியம் பெறும் ஊனமுற்றவராக இருக்கக்கூடாது. அதிகபட்ச வயது வரம்பு 70. எனவே தென்சென்னையை சேர்ந்த மேற்கண்ட தகுதிகள் உள்ள மாற்றுத்திறனாளர்கள் தங்களது விவரங்கள் www.tnesc.tn.gov.in என்ற இணைய முகவரியில் 19/8/2024 தேதிக்குள் இசேவை மையம் மூலம் பதிவேற்று செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.